மூன்று காரியங்களில் விளையாட்டும் வினை ஆகிவிடும். அவை திருமணம், விவாக விலக்கு, அடிமையை விடுதலை செய்வது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் தன் மனைவியை தலாக் சொல்லிவிடுவார். பிறகு நான் விளையாட்டிற்காக சொன்னேன் என்பார். அடிமைக்கு விடுதலை அளிப்பார். நான் வேடிக்கைக்காக விடுதலை செய்தேன் என்று சொன்னேன் என்று கூறுவார். அந்த விளையாட்டுக்கும் தடை விதிக்கும் இத்தொடரை அல்லாஹ் அருளினான். தலாக் தொடர்பான சட்டங்கள் அல்லாஹ் விதித்துள்ள விதிகளாகும். அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள விதிகள் விஷயத்தில் விளையாடுவதன் மூலம் அல்லாஹுடைய வசனங்களை பரிகாச பொருட்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எனவே விளையாட்டாக தலாக் சொன்னாலும் சட்டப்படி அது நிகழ்ந்துவிடும். தலாக் கத்திக்கு ஒப்பிடலாம். கத்தியை பயன்படுத்தக்கூடாத முறையில் பயன்படுத்தக்கூடாத இடத்தில் பயன்படுத்திவிட்டால் அது தன் பணியை செய்துவிடும். இதைப் போலவே தலாக் என்னும் ஆயுதத்தை முறை தவறி பயன்படுத்தினால் பயன்படுத்தியவரே அதற்கு பொறுப்பாளி ஆவார். அதன் விளைவை சந்திப்பார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது. ஒருவர் தன் மனைவியை 3 தலாக் சொல்லிவிட்டார். அந்த பெண் வேறொருவரை மணந்து அவரும் அவளை தலாக் சொல்லிவிட்டார். இப்பொழுது அவளை பழைய கணவர் மீண்டும் மணந்து கொள்ளலாமா? இதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில், இல்லை. அந்த பெண்ணை முன்னவர் சுவைத்தது போல இவரும் சுவைக்காதவரை கூடாது. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் புகாரி. இவ்வளவு தூரம் சட்டத்தை கடுமையாக்கியதற்கு காரணம் உண்டு. தான் அனுபவித்த ஒருத்தியை மற்றவன் அனுபவிப்பதை எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். இதுவே மனித இயல்பு. எனவே 3வது தலாக் சொல்வதற்கு முன்பு தீர்க்கமாக யோசித்து கணவன் முடிவு செய்ய வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும். அவசரப்பட்டு 3வது தலாக் சொல்லிவிட்டால் மீண்டும் தன் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டுமென்றால் வேறொருவன் அவனை அனுபவிக்க நேரிடும் என்று கணவன் யோசித்து 3வது தலாக் சொல்வதை இயன்றவரை தவிர்க்கட்டும் என்பதே இதன் நோக்கமாகும். நூல் அல்-மனார். இது போன்ற திருமணம் மற்றும் தலாக் விவரத்தை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது பெரிய பயான் சூரத்துல் பக்கராவுடைய தப்சீரை பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.